ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்புறம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடி சூட்டி 7FF லவ் ஹேப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பேட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. அது மட்டும் இல்லை, நம்ம எஃப்எஃப் சேனலில் நிறைய எஃப்எஃப் அண்ட் ஒன் ஷாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வாய்ஸை தான் காமிக்கிறோம். ஸோ எல்லாம் லைவில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்துட்டு எப்போவுமே கான்சென்ட் முடிஞ்சுட்டு லைவ் போவாங்க இல்லையா, நேற்று வந்து போயிருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து ஹோபி இருந்திருக்க மாட்டார், ஸ்ரீயை பார்க்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு பசங்களுமே வந்து யாருமே லைவ் வந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6:30 சம்திங் அந்த மாதிரி டைமில் வந்து லைவ் வந்து போயிட்டுருக்கும். நம்ம பசங்க எல்லாருமே லைவில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒவ்வொரு மூடில் இருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு நம்ம வந்து டே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கார். பிகாஸ் வந்து மார்னிங் வந்து யான் வந்து கோவப்பட்டது, கொஞ்சம் பொசசிவாகி சண்டை போட்டது, அதுக்கப்புறம் சாரி கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு குட்டியாக ஒரு ட்ராமாலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மேனேஜர் முன்னாடி அதெல்லாமே வந்துட்டு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அது என்னமோ தெரியல, அது ஒரு மாதிரி நல்லா ஒரு ஒரு ஃபீலாக வந்து அவர் அதை வந்து நினச்சி அது மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜேகே அதுக்கு மேலே ஹாப்பினஸ்ஸு. பிகாஸ் டே வந்தோடனே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து ஸ்வீட்டி கிட்ட நான் பேசினேன், ஸ்வீட்டி கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், அவங்க ஒன் டே வீட்டுக்கு வரேன்லாம் சொல்லியிருக்காங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாங்களா. ஜேகே அவ்வளோதான் அல்டிமேட் ஹாப்பி. அப்போ கண்டிப்பாக அவங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காரு. அவருக்கு தெரியல அது லவ் தான், பட் அவருக்கு அது தெரியல. ஸோ ஓகே க்ரஷ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவர் இருக்கார். ஆனால் பசங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இவன் லவ் பண்ணுறானோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஜேகேக்கு அது தெரியல. சரி ஓகே அவனே சொல்லட்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஆரம் வேர்ல்டுலேயே நான் தான் ஹாப்பின்ற அளவுக்கு ஹாப்பியாக இருக்காரு. பிகாஸ் மார்னிங்கே வந்துட்டு நம்ம யூனா வந்து பேசினது, ஆட்டோகிராஃப் கேட்டது, அது எல்லாமே அவர் மைண்டில் அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலி வந்துட்டு நான் பேச வந்து பயந்தேன், பட் அவங்க என்கிட்ட வந்து பேசிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்துட்டு இருக்கார். இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா வந்து இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு நிவிக்கிட்ட கொஞ்சம் வந்து அதாவது கால் பேசியிருந்திருப்பார். அதனால் அவருமே ஒரு ஹாப்பி மூடில் தான் வந்துட்டு இருக்கார். ஸோ வந்து ஹோபி சைடு காமிச்சோம் அப்படின்னா ஹோபி வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார். ஆனால் பட் ஓகே தான், நார்மலாக இருக்கார். பட் அவர் மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இன்னும் வந்து ஸ்ரீ நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஷாக்கு, நிவிக்கு அண்ட் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது தெரிஞ்சிரும். பட் நம்மக்கிட்ட வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த கேள்வி அவருக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது. அவரால் கேட்கக்கூட முடியல வாயை திறந்து, நீ இப்போனாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கூட போட முடியல. பிகாஸ் வந்து ஸ்ரீ எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹோபிக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவர் வந்து கொஞ்சம் வெளியே எல்லாருக்கிட்டே சிரித்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. பட் ஏதோ ஒரு இடத்துல மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு வந்து லைவில் போயிட்டுருக்கு. லைவில் ஆமிஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து ஜின்னோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. அவர் வந்து மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஷாம், ஜின்னியோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, வாவ் எவ்வளோ சாமிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு லைவை பார்த்துட்டு மொபைலில் வந்து அவங்களோட பர்சனல் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின்னா அதை பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் வந்து தூக்கி சைடில் வந்து வச்சிடறாரு. அது அப்போவும் நம்ம வந்து சும்மா இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் லைவை பார்த்துட்டு மெசேஜ் வந்து அதாவது தெரியும்ல லைவில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து மொபைல் இதெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஷாக் வந்து எவ்வளோ தைரியம் தான் நீ மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் இருடாமானே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்களோட ஒரு ப்ரைவேட் ஐடி இருக்குல்ல, அவங்களுக்குன்னு பர்சனல் ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியில் வந்துட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு வியூவர்ஸில் ஜின் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபோனில் சொன்ன அதே விஷயத்தை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் அவருக்கு வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீ எப்போ நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுறியோ அப்போ தான் நான் அதை ஸ்டாப் பண்ணுவேன்ற மாதிரி அந்த விஷயத்தை ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜின்னு தலையில் கழிச்சிட்டு யூஜி அடங்கவே மாட்டாளா அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு இருக்காரு. அவருக்கு அதனால் எக்ஸ்போஸும் பண்ண முடியல. கோவம் வருது, சிரிப்பும் வருது. அது வந்து இப்படி வெறப்பாக வந்து மனுஷன் உட்காந்துருக்காரு. அந்த கமெண்ட்டை பார்க்காத மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் தெரியும் அது வந்து ஷாவோட ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஷா வந்துட்டு இங்கே பாருங்கள் இதான் என் ஐடி, நல்லா பார்த்துக்கங்க, இதில் வந்து கமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னு மண்டையில் வந்துட்டு அந்த ஐடி வந்து அப்படி மனப்பாடமே ஆற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஷா வந்து போட்டு படி எடுத்திருப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஜின்னுக்கு தெரியும் அது வந்து ஷாவோட ஐடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஜிமின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜிமின் வந்து கையில் மொபைலை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு.
லியா கால் பண்ணுவாளா, லியா மெசேஜ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா வந்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு லியா வந்து முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைல்டிஷ்னஸ்லாம் போயிடுச்சு. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ அவள் வீட்டுக்கு போயிருக்கா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவள் உடஞ்சி போயிட்டானா என்ன பண்ணுறது, நமக்கு தானே கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு மொபைல் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்து கால் பண்ணுறாளா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து லைவ் வந்து போயிட்டே இருக்கு. லைவில் ஆமிஸ் கூட டாக்கும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இவங்க மைண்ட் செட்டில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கலாம், அதையுமே அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே லைவையுமே பார்த்துட்டே இருக்காங்க. லைவில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நேற்று ஏன் லைவ் வரல அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குமே வந்து பசங்களாம் வந்து கொஞ்சம் அப்படியே சமாளிக்கிறாங்க. நேற்று டயர்டில் இருந்தோம் அப்படி இப்படி சொல்லிட்டுலாம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வந்துட்டு யான் சைடு காமிச்சோம் அப்படின்னா, யான் வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, வீட்டில் லிவிங் ரூம் இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது ஹாலில் கோஷில் வந்து ஒரு சைடாக ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு கார்னரில் உட்காந்து அவங்க கையில் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குது, நாளைக்கான ஷூட்டுக்கான ஸ்கிரிப்ட் பேப்பர், அதை வந்து உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டயலாக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஆப்போசிட்டில் அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. செம்ம கோவத்தில் இருக்காரு. அவர் கையில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய வந்துட்டு பேப்பர்ஸ் இருக்குது. அதை வந்து அப்படி யான் முன்னாடி நீட்டுறாரு. யான் வந்து என்ன அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு மொபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அமௌண்ட்டோட ஃபுல் காப்பி இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே யானுக்கு ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்றுச்சு. பிகாஸ் வந்து அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா வந்து பிடிஎஸ் கான்செர்ட்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அது வந்து அவர் பார்த்துட்டு அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பயந்துட்டே அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஐயோ இப்போ என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மெதுவாக அந்த பிளேஸில் அப்படியே உட்காந்துருந்தவங்க அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பலார்னு ஒரு கன்னத்தில் விழுகுது ஒரு அடி. 5 விரலும் அப்படியே பதிஞ்சிருச்சு. யானை அப்படியே வந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு அழுக வரல, கத்தலை, கண்ணுன்னு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் அது அவங்களுக்கு பழகின ஒரு விஷயன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணி வச்சுட்ருக்கா, என்னது இது, எங்களுக்கு தெரியாமல் நீ எப்படி போன, இந்த வீட்டில் அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்களை சீட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட தெரியாமல் எங்கள் எல்லோரும் ஏமாற்றிட்டு எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி மூஞ்சிலே விட்டு எறிகிறாரு. அவங்க வந்து எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அவங்க அப்பாவே பார்த்துட்ருக்காங்க. இந்த ஐ டு ஐலாம் பார்க்கல, ஜஸ்ட் வந்து அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து அப்படியே பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்க அப்பா செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பார், இது ஜஸ்ட்டு ஃபேனாக ஒரு ஆர்மியாக மட்டும் போய் பார்த்ததா மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி இது வேறு ஸ்டேஜுக்கு போனது எனக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக செம்ம கோதல் நின்றுட்டுருக்காரு. பின்னாடி நம்ம யானோட மேனேஜர், ஸோ யானோட மேனேஜர் தான் இதை கண்டே பிடிச்சி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அந்த அவகிட்ட. ஸோ வந்துட்டு இது 1 டைம் 2 டைம் இல்லை, இது நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ நான் இதை இவ்வளோ நாள் நோட் பண்ணல, எனக்கு இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட்ஸை வந்து காமிக்கிறாங்க. ஸோ வந்து காமிச்சதுக்கப்புறம் தான் இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும். ஸோ வந்து பின்னாடி இருந்து ஜோய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் உன்னோட ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்கணும், நீ வந்து எப்போவுமே வந்து ஒரு ரூம் டோராக லாக் பண்ணி வைக்கவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்து யானுக்கு சரியான வந்துட்டு உள்ள அவ்வளோ கோவம் வருது. பிகாஸ் அது என்னோட ப்ரைவசி, என் ரூம் லாக்கில் இருக்கோ இல்லையோ அது என்னோட ப்ரைவசி, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், இதில் நீங்கள் யார் தலையிடுறன்ற அளவுக்கு கோவம் வருது ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து கொஞ்சம் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. திரும்ப இன்னொரு கன்னத்தில் ஒரு அடி, என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ணிகிட்ருக்க, அவள் சொல்கிறத நீ கேட்குற, அவ்வளோதான், இனிமேல் உன் டோர் லாக்கில் இருக்கவே கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவராக அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டார், வெளியே கிளம்பிட்டார். இங்கே வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அம்மா கூட எதுவுமே பேசலை. ஸோ அவங்க அதாவது யானோட அம்மா கூட ஸோ வந்துட்டு அது அப்பா சொல்கிறார்ல, அவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக எழுந்திரிச்சு அவங்களோட ரூமுக்கு போயிறாங்க. அங்கே இருக்க தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவங்க சாட்டி எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. எப்படி இருக்குன்னா வந்துட்டு யாரோ ஒருத்தர் அவங்க சொல்கிறத நான் கேட்கணுமா, அவங்க எனக்காக ஒர்க் பண்ணுறாங்க, என்னோட இதுலேருந்து சம்பளம் போகுது, நான் அவங்களோட பேச்சை கேட்கணுமா அப்படின்ற அளவுக்கு கோவம் வருது. இன்னொன்று, ஒரு கேட்குறது தப்பு இல்லை, பட் அவங்களோட ப்ரைவசியில் தலையிடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கேருந்து ஷோகி அப்படி முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், ஒழுங்காக ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வை, அண்டு உன்னோட ஜிபே அக்கௌண்ட்டு அண்ட் உன்னோட மற்ற எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, இனிமேல் நீ யார் நினச்சாலும் சரி, நீ எந்த ₹1 நீ செலவு பண்ணாலும் நீ ஏன் பெர்மிஷன் வாங்காமல் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு மாதிரி
எப்படி சொல்கிறது, திமிரா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட குடுக்க குடுக்க குடுக்க, "நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்." அப்படின்ற அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளேயே ஒரு சைக்கோட்டிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும்ல. "நீ ஏன் சொல்றத நான் சொல்றத தான் நீ கேட்கணும். இந்த மொத்த ஃபேமிலியும் நான் சொல்றத தான் கேட்கணும்." அப்படின்ற அளவுக்கு அவங்க யானை மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியும் கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன யான் கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. மத்த அம்மா, அப்பா அவங்க கிட்டலாம் வந்துட்டு, "சார் நீங்க ரொம்ப வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேமிலி சார். இப்படி போய் எப்படி சார்?" அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ஐஸ் வச்சு அவங்களோட அந்த ரெஸ்பெக்டை போட்டு நோண்டி 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 அவங்க கிட்ட இவங்க சொல்கிறத அவங்க கேட்கணுன்ற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சைக்கோட்டிக்கான கேரக்டர் தான் வந்துட்டு நம்ம யானோட மேனேஜர் ஷோகி. ஸோ இது யானுக்கு நல்லா தெரியும். பட் யானால் இது எப்படி போய் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? ஸோ ஆல்ரெடி அவங்களே 1008 பிரச்சனை இருக்காங்க. இதை போய் இவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை கண்டுக்க மாட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ரைவசி மொத்தமாக போகுது. ஒரு ஒரு சின்னதா ஒரு ரூ. 1 வந்து நான் யாருக்காவது குடுக்கணும்னா கூட நான் உன்கிட்ட கேட்கணுமா? என் ரூம் டோர் ஓப்பன்ல இருக்கணுமா? அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. பட் அவங்கனால இத எக்ஸ்போஸ் பண்ண முடியல, கத்த முடியல, அழுக கூட முடியல. பிகாஸ் அவங்களுக்கு அது பழகி, பழகி, பழகி நம்ம இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லயே ஒரு ஃபிக்ஸே ஆயிடுச்சு. 2 கண்ணமும் வீங்கிருக்கு. கையில அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குல்ல, அது அப்படியே கையில வச்சு அப்படியே எப்படி சொல்றது? அந்த கோவத்த யார் மேல காமிக்கிறதுன்னு தெரியாம, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர போட்டு அப்படியே கசக்குறாங்க. அவ்ளோ கோவம் வருது. ஸோ அவங்கனால எதுவுமே பண்ண முடியல. வேற வழி இல்ல. அதே பிளேஸ்ல உட்காந்து திரும்பவுமே அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த டயலாகு ஒரு லவ்லியா, ஒரு சிரிச்சுட்டே, ஒரு ரொமான்டிக்கான ஒரு டயலாகு. பட் அவங்கனால அத அப்படி இமேஜின் கூட பண்ண முடியல. பிகாஸ் அவங்க அவ்ளோ ஒரு மாரி ஹர்ட் ஆயிட்டாங்க நம்ம யானு. ஸோ அப்படியே ஒரு மைண்ட்ல அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே நம்ம யூனா சைடு தான் காமிக்கிறோம். ஸோ யூனாவா ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஷூட்லாம் முடிஞ்சிருக்குமா, ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அவங்களா அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்காங்க. சரி ஓகே இவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மின்னோவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவருமே கால் எடுக்கிறாரு. அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் போல் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒரு ஐடி கம்பெனி சம்திங் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஓவர் டைம் பார்த்துட்டுருக்காரு. உட்காந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. கரெக்டாக இவனோட ஃபோன் கால் வந்தோடனே இதை பார்த்துட்டு என்ன இவ கால் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்ணுற சும்மா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீ கொஞ்சம் ஓவர் டைம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓவர் டைமா இல்லை எனக்கு போர் அடிச்சுதான் அதான் சரி எங்கேயாவது வெளியே போகலாமேன்னு கேட்டேன். சரி ஓகே நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஏன் என்னாச்சு இன்னைக்கு உனக்கு ஷூட் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மினுவை கேட்குறாரு. இல்லை ஷூட் இல்லை ரொம்ப போர் அடிக்குது ஸோ அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேணா ஏதாவது மூவி ஏதாவது பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, தனியாக உட்காந்து பார்க்க இரிட்டேட் ஆகும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனா சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம மின்னும் ஆரம்பம் ஃபாலோ பண்ணுறதுக்காக பிடிஎஸோட அந்த வீவர்ஸ் அக்கௌண்ட்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரையும் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாரு. ஆரம் ஏதாவது பண்ணுறானா உண்மையாகவே இன்னும் யூனோ லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாரு. அதனால் நோட்டிஃபிகேஷன் வருது இந்த மாதிரி பிடிஎஸ் லைவ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே மினு சிரிச்சிட்டு உனக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உனக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நான் லிங்க் அனுப்புகிறேன். அதை டச் பண்ணு. அதில் ஒரு லைவ் ஸ்டார்ட் ஆகும். அதை பாரு. உனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உனக்கு போர் அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, லைவா ஏய் லூசு மாதிரி பேசாத. எனக்கு ஆல்ரெடி தனியாக இருக்க போர் அடிக்குதுன்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ அதை பார்த்தா உனக்கு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ யூனாவுமே அப்படி என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக லிங்க்கும் வருது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த லைவோட லிங்க் டச் பண்ணோன்னே டேரெக்டாக லைவுக்கே போயிடுது. ஸோ அதை பார்த்துட்டே எப்படி இருக்காங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இது காலையில் நம்ம ஜிம்மில் மீட் பண்ண பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாக தான் தெரியுது. மற்ற யாரையுமே தெரியல. பிகாஸ் கான்சர்ட்லேயுமே அவங்க பாட்டை மட்டும் தான் கேட்டிருப்பாங்களே தவிர யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டாங்களா. அதில் யார் யார் பேருன்னு கூட தெரியல. ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நேம்னா ஆரம் மட்டும்தான். அதுவும் மினு சொன்னனால மற்றவங்க நேம்லாம் தெரியாது. ஆனால் பசங்க சும்மாவாக இருப்பாங்க. அவங்க ஜிமின் இதை பண்ணு ஜிமின் அதை பண்ணு டே என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வரதெல்லாம் பார்த்து ஜேகே இங்கே பாரு உன்னை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்போ தான் இவங்க பேர் இது தான் இவங்க பேர் இதுவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பேரை இவங்களோட நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு மைண்டில் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே ஆர்மிஸ்லாம் நிறைய கமெண்ட் பண்ணாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. லிட்டரலி அவங்களுக்கு தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் இல்லை. யார் கூடயும் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அவங்க வந்து ஆர்மி கூட நிறையா, அதாவது ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து பேசுகிறனால இது நம்மக்கிட்டேயே பேசுகிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. நம்ம யூனோவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சிரித்து சிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பசங்க நம்ம லைவில் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. சில நேரம் சேடாக பேசுவாங்க, சில நேரம் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, சில நேரம் ஃபன் பண்ணுவாங்க, சோஃபாவில் ஏறி குதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பசங்க ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து யூனாவுமே ஒரு மாதிரி சிரித்து சிரித்து பார்த்து ஒரு மாதிரி அந்த டைமே வந்து யூனாவுக்கு வந்து ஒரு போரிங்காக போன ஒரு டைம் கொஞ்சம் ஹாப்பியாக மாறுது. தனியாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வருது. அண்ட் வந்து நம்ம லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா, லியா வந்து வீட்டுக்கு போகும்போது நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஷூட்லாம் முடிச்சுட்டு போகும்போதும் அவங்க கையில் வந்து நிறைய கேரி பேக்ஸு, நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது, கிஃப்ட்டு, ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போதே கத்திக்கிட்டே போகிறாங்க. பின்னாடி வந்துட்டு லியாவோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்துட்டு ஆன்ட்டி ஹேஜோ அவங்க வந்துட்டு அதை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது, இன்றைக்கி என்னெல்லாம் ஆக்டிங் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைலண்ட்டாக பின்னாடியே போகிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு அவங்க பெருசாலாம் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரில. அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. லியாவோ போயிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இது உங்களுக்கு வாங்கினேன், இது உங்களுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஹக்கை வந்து ஒரு செகண்ட் கூட இல்லை, ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு போய் காஃபி போட்டு வரேன், ஒரு நிமிஷம் இரு, நான் போயிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு, அதாவது லியா வந்து பார்க்க வந்தது இவங்கள தான். ஒருத்தர் என்னன்னா அப்பா என்னன்னா எனக்கு மீட்டிங் இருக்குது, எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவராக வந்துட்டு எப்படி சொல்கிறது கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடறாரு. இந்த சைடு அம்மா இருமா நான் போயிட்டு காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடறாங்க. இந்த சைடு வந்துட்டு வந்து லியாவுக்கு எப்படின்னா வந்துட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அண்ணாவுக்கு வந்து வெட்டிங்லாம் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அண்ணியும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலான்னு இருந்தோம்மா, நீ வேறு வந்துட்டியா, நீ அம்மா இங்கே இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து கப்பலாக வெளியே போயிடுறாங்க. யாருமே இல்லை. அந்த ஹாலில் லியா மட்டும் இருக்காங்க. ஸோ லியா வந்துட்டு அப்படியே மேனேஜர் ஆண்டியை பார்த்தீங்களா ஆண்டி, எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது, நான் தான் தேவையில்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கே, ச்சே கேட்டுட்டு வந்திருக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு அவங்க மேலே ஏதோ மிஸ்டேக் இருக்க மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து லியாவை இக்னோர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க வந்துச்சா நான் தான் தப்பான டைமிங்க்கு வந்துட்டேன், அவங்களுக்கே ஒர்க் இருக்குது, நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஆன்ட்டிக்கு சரியான கோவம், மேனேஜர் ஆன்ட்டிக்கு. ஸோ அவங்க வந்துட்டு லியா அதான் அவங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, நம்ம வேணால் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் அவங்க வரேன்னு சொல்கிறாங்கல்ல ஆன்ட்டி, வெயிட் பண்ணலாம், அவங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க அம்மாவா காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு, உள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, ரூமை வேறு க்ளீன் பண்ணலையா, அப்பா வந்தால் திட்டுவார், நான் போயிட்டு அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூமுக்கு எழுந்திரிச்சு போயிடறாங்க. ஸோ ஹாலில் யாருமே இல்லை, லியா மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அந்த ஹாலே ஃபுல் எம்டியாக இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட வந்துட்டு ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. யாருமே இல்லை, லியா மட்டும் உட்காந்துருக்காங்க. லியாவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. பிகாஸ் ஷூட் முடிச்சுட்டு அப்படி டேரெக்டாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க, எல்லாரும் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசிக்குது. ஸோ வந்து இதை வந்து ஆன்ட்டி வந்து ஹேஜு வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அம்மா உனக்கு பசிக்குதுல்ல, வா நம்ம போயிட்டு வெளியே சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி இன்றைக்கி ஃபேமிலி கூட சாப்பிட்ணும், அப்பா வந்துடுவாங்க, அப்புறம் அண்ணா அண்ணியும் வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அவ்வளோ பசிலையும் தண்ணியை குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹேஜுக்கு செம்ம அப்செட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்து லியா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லைடா நம்ம போகலாம், போயிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கூட வரலாம், திரும்ப கூட வந்துட்டு ஒரு டைம் சாப்பிட்லாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை அவங்களும் பசியில் இருப்பாங்கல்ல, அவங்க என் கூட சாப்பிடணும்னு சொல்லிட்டு வருவாங்க, இப்போ நான் சாப்பிட்டேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆகும்ல ஆன்ட்டி, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டைம் ஆகுது, 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, டைம் ஆகிட்டே இருக்குது. டைம் பார்த்தா ஒரு 10 o'clock மேலே ஆகிடுச்சு. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது இல்லையா, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பா அம்மா யாருமே வரல, அண்ணா அண்ணி யாருமே வரல. அவங்க வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, அவள் போயிட்டாளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ லியாவோட அம்மாவுக்கு லியாவோட அம்மாவுமே வந்து இல்லை போகல, இங்கே தான் இருக்கா, அவள் எதுவும் சாப்பிடணும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, அவ்வளோதான் நான் வீட்டுக்கே வரல, நாங்கள் வந்துட்டு லேட்டாக வரோம், அவள் போனதுக்கப்புறம் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வச்சுட்டாங்க, அண்ணா அண்ணி அப்புறம் வந்து அப்பா எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்துட்டு இவங்க வந்து அதாவது லியா வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அம்மாவோட ரூமு கிச்சனும் வந்துட்டு கொஞ்சம் தெரியாது, உள்ளே போய் பார்த்தா தெரியுமா, அவங்க போயிட்டு கிச்சனில் வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமுக்குள்ள உட்கார வச்சு சாப்பிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பசிக்கல, அதனால் அவங்க சாப்பிட்டாங்க. யாருக்குமே லியா மேலே பாசம் கிடையாது, அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு அவங்க சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டாங்க. லியா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, இன்னும் அம்மா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா மெதுவாக போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னே அச்சோ அம்மா வந்து சாப்பிடாம கூட தூங்கிட்டாங்க ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இந்த சைடா ஆன்ட்டிக்கு சரியான வந்துட்டு கோவம் வருது. இப்படி ஒரு பொண்ணை இவ்வளோ வந்துட்டு கேவலமாக வந்துட்டு
வந்துட்டு நடத்துறீங்கல்ல, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அவ எவ்வளோ ஆசையா வந்தா, ஒரு வாய் தானே சாப்பிட வந்து ஒரு டைம் தானே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வரா. ஒரு நாள் தானே சாப்பிட கூப்பிட்றா. நீங்களாம் ஏன் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு சரியான கோவம் வருது. லியாவ இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. லியாவ வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா வரவே இல்ல. லியா அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து ஜிமினுக்கு கால் பண்ணாங்க. ஸோ வந்து ஆன்ட்டி டைம் பார்த்தா ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் வந்து லைவ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணா கவுச்சில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அதே தான் மொபைலை கையில் வச்சுட்டு கரெக்டாக மொபைல் ரிங் ஆனோடனே ஒரே ரிங்கில் கால் அட்டன் பண்ணிடுறாரு. சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல ஜிமின் இந்த மாதிரி அவள் வந்து சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு பசிக்குது, அவள் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, யாராவது வருவாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே வேணும்னே பண்ணுறாங்க. அதை நான் அவகிட்ட வந்து சொல்லவும் முடியல. நான் வா நம்ம போய் சாப்பிட்லான்னு சொன்னாலும் வரமாட்றா. ஃபேமிலி கூட சாப்பிட்லாம் ஃபேமிலி கூட சாப்பிட்லான்னுட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஜிமின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆன்ட்டி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கா. நாங்கள் இன்னும் வீட்டில் தான் இருக்கோம், இன்னும் அவங்க வரவே இல்லை ஜிமின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. சரி ஓகே இருங்க ஆன்ட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. ஜிமின் வந்து கவுச்லேருந்து எந்திரிச்சு ஹயாங் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல. என்னடா லியாவா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆமாம் ஆமாம் ஹயாங் நான் வந்துட்டு அவள் இன்னும் சாப்பிட்லையா, நான் போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணனா வேகமாக வந்துட்டு போகிறப்பயே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு. பிகாஸ் பசி தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதில் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து லியாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. லியாவோட வீட்டில் பார்த்தா ஹாலில் லைட் எரிஞ்சிட்ருக்கு, மற்ற எல்லா ரூம் லைட்டையுமே ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அண்ணா அண்ணியெல்லாம் இல்லைல்ல, ஸோ அவங்க அப்பாலாம் இல்லை இல்லையா, அவங்க அம்மா மட்டும்தான், அவங்களுமே தூங்கிட்டாங்க. ஸோ எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு, ஹாலில் மட்டும் லைட் எரியுது. இந்த சைடு வந்துட்டு ஆன்ட்டி வந்து அப்படியே கவுச்சில் ஒரு கார்னரில் உட்காந்துருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு ஒரு கார்னரில் லியா வந்து உட்காந்துருக்காங்க. லியாக்கா பசிக்குது, வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, பசிக்குது. அவங்களால சுத்தமாக வந்துட்டு பசி தாங்கவே முடியாது. அவங்க வந்து நினச்சோன்னே சாப்பிட்ணும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு ஆன்ட்டியுமே வந்துட்டு ஹேஜுமே வந்து பண்ணியிருப்பாங்க. பசிக்குது அப்படின்னா உடனே சாப்பாடு இருக்கும். அதே மாதிரி தான் ஜிமினும் அண்ட் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸுமே அதே மாதிரி தான் வந்துட்டு சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருவாங்களா, அதனால் அவங்களுக்கு அது பழகிடுச்சு. ரொம்ப பசிக்குது, நாங்கள் அப்படியே தண்ணியை குடிச்சிக்கலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்துடுவாங்க, அப்பா வந்துடுவாங்க, அண்ணா அண்ணி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஜிமின் வந்துட்டு வேகமாக வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு லியா முன்னாடி அந்த டேபிள் இருக்குல்ல, டிபாய் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த டேபிள் மேலே டக்குன்னு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்து லியா வந்து பார்த்துட்டு ஜிமின் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து வந்துட்டு கையில் கொடுக்குறாரு. நம்ம லியா வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ இதை சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு செம்ம வந்து எப்படி சொல்கிறது கோவமாக வந்து சொல்லவும் வந்துட்டு லியா வந்து பாவமாக பார்க்குறாங்க. சிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நீ சாப்பிடு லியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ லியாவுக்குமே ரொம்ப பசிச்சிருக்குமா, அவங்களுமே சாப்பிட்றாங்க. ஸோ 2 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஜிமின் உண்மையாகவே எனக்கு பசிக்குது தெரியுமா, ரொம்ப 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 பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி கண்ணில் டியோஸே வந்துடுச்சு. அதை வந்து பார்த்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ கோவம் வருது ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு இது தானே நான் அப்போவே சொன்னேன், நீ சாப்பிடு வா போகலாம் அப்படின்ட்டு, நீ கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஹேஜு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஜிமின் ஆன்ட்டி உங்களுக்கு தான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. இல்லைப்பா எனக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு, நீ இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, நான் கூப்பிட்டா வரமாட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க. ஆன்ட்டி ப்ளீஸ் ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா லியோவா அவ்வளோ எப்படி சொல்கிறது பொத்தி பொத்தி சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ இதாக பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ தான் முன்னாடி அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுமே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு அப்படியே அவங்களுமே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வெளியே போயிடறாங்க, கிளம்பிட்டாங்க. ஜிமின்மே வந்துட்டு லியாவுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணேன். லியாவுமே வந்துட்டு பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஜிமின் வாங்கிட்டு வந்த எல்லா ஃபுட்டையும் காலி பண்ணிடுறாங்க. ரொம்ப பசிக்குது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போதுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போதும் போதும் எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஜிமினுக்கு சிரிப்பே வந்துடுது. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா அண்ணா அண்ணிலாம் வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஜிமினுக்கா ஒரு ஒரு செகண்ட் வந்து ஸ்மைல் அப்படியே போயிடுச்சு. இங்கே பாரு லியா, நீ அவன் உன்னை கூப்பிட்றல, நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. லியாவுமே வந்து சரி சரி கோவப்படாத நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜிமினோட கை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ வந்து ஜிமின்மே வந்துட்டு அங்கே இருக்க ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அதை வந்து ஒரு கேரி பேக்கில் வந்துட்டு அந்த பாக்ஸ் அந்த வேஸ்ட்டு பொருள்லாம் இருக்கும் இல்லையா, ஐ மீன் அந்த வேஸ்ட்டெல்லாம் ஃபுட் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு கவரில் வந்து போட்டுவிட்டு அவருமே வந்துட்டு லியா ஒரு கையிலையும் அது வந்து எடுத்துகிட்டு அவர் அப்படியே வந்துட்டு கார் வந்து ட்ரைவ் பண்ணி போகிறாரு. ஸோ அப்படியே வந்து போயிட்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்களே, ஐஸ்கிரீம் பார்லரில் போய்ட்டு வண்டியை நிறுத்த ஐஸ்கிரீமும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம லியாவா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க.
நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமின்க்கு மைண்டில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஃபேமிலி அது அப்படின்ற அளவுக்கு செம்ம கோவம் வந்துகிட்டே இருக்குது. அவர்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ செம்ம கோவம். பிகாஸ் வந்து அவ்வளோ நேரம் பசியில் உட்காந்துட்டு இருந்திருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவமாக இருக்குது ஜிமினுக்கு. ஸோ வந்து லியாவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி போகலாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அவருமே வந்து லியாவை வந்து கூப்பிட்டுட்டு நேராக வந்து பிடிஎஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா அங்கே தான் வராரு. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினை காணோம் இல்லையா, ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினுமே லியாவை வந்துட்டு தூக்கிட்டு தான் வராரு. பிகாஸ் வந்து கார்லேயே வந்துட்டு லியா தூங்கியிருப்பாங்க. அப்படியே மெதுவாக தூக்கிட்டு வராரா, பசங்களாம் வந்துட்டு என்னடா தூங்கிட்டாளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வேகமாக போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஜிமினோட ரூம் டோர் இருக்கு இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட நம்ம வந்து ஜிமின்மே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இந்த ரூமில் வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வராரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வெளியே பசங்களாம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அவருமே நடந்த விஷயம்லாம் சொல்லவும் அவ்வளோதான் பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இனிமேலியாவை அங்கே விடவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷுக்கா சொல்லலாம். அதுதான் ஹயாங் ஏன் மைண்ட்லேயே ஓடுது. ஆனால் அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தான் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அப்செட்டாக வந்துட்டு இருக்கா. நம்ம வந்து ஜீனு தான் சரி விட்டுடா எப்படியும் அவள் போகிறத உங்ககிட்ட சொல்ல தானே போகிறா. அப்படி சொல்லும்போது நம்ம எங்கேயாவது ஏதாவது பிளான் பண்ணி வெளியே கூட்டு போயிடலாம், ட்ரிப் போகலாம், ஏதாவது பண்ணிடலாம், அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ அவள் சாப்பிட்டுட்டா, அவள் திரும்ப தூங்குறா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களுமே வந்துட்டு சரிடா எல்லோரும் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு தூங்க போகிறாங்க. நம்ம வந்துட்டு டே தான் சரி வாடா நீ இன்னைக்கு ஏன் ரூமில் தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட நம்ம வந்துட்டு ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு டே வந்து பார்க்குறாரு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, வா 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 இன்னைக்கு இல்லையா தனியாக தான் தூங்கணும், நீ வா நீ என்ன பண்ணுன்னு தெரியும்டா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வா ஜிமியோட ஷோல்டர்லேயே கையை போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரா. டே நான் அவ்வளோ ஒன்றும் மோசம்லாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டே கிட்ட வந்து ஜிமின் வந்து சொல்லிக்கிட்டே போகிறாரு. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா வாடா டே ஃப்ளர்ட் பண்ணியே அவளை வந்துட்டு கரெக்ட் பண்ண ஆள் தானே நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமினை வந்துட்டே வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம வந்து ஜேகேயுமே வந்துட்டு அது என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்குறீங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜேகேயுமே வந்துட்டு வராரு. ஸோ நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வர. ஸோ 3 பேருமே ஒரே ரூமில் தூங்குறாங்க. நம்ம வந்து ஹயாங் லைன்ஸ் 4 பேர் இதை பார்த்துட்டு இவனுங்க திருந்தவே மாட்டானுங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நல்ல வேலை டே வந்துட்டு ஜிமினை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பசங்களாம் ஒரு மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து லந்தா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு டே என்னடா பேசிட்டு இருக்கீங்க போங்கடா ஃபஸ்ட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அடிச்சு பற்றி விட்டுறாரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது ஐயோ ஃபோனை வேறு சைலன்ஸில் போட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவராக வேகமாக வந்துட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாரு. ஐயோ யாரெல்லாம் கால் பண்ணாங்கன்னு தெரியல, இவளுக்காக வேறு சைலன்ஸில் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கால் பண்ணது ஒரே ஒரு பர்சன் தான், அது நம்ம ஷா மட்டும் தான் கால் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு 20-30 கால் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜின் பார்த்துட்டு என்ன இவ்வளோ கால் பண்ணி வச்சுருக்கா, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் வந்து பண்ணுறாரு. நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு கால் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஸோ வந்துட்டு ஏன் கால் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து ஒரு மாதிரி பாவமாக கேட்குறாங்களா. நம்ம வந்து ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சைலன்ஸில் போட்டேன். சத்தியமாக நீ கால் பண்ணது எனக்கு தெரியல, என்னாச்சு ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க. இல்லை ஷூட்டிங்கில் நான் கொஞ்சம் ஒரு ஃபைட் சீன் வந்துச்சா அப்போ கால் லைட்டாக சுளுக்கிடுச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. என்னாச்சு இப்போ பரவாயில்லையா ஹாஸ்பிட்டல் போனியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க. இல்லை ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் உங்களை நான் கூப்பிட்டேன், நீங்கள் தான் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஜினிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டா, டைம் என்னாச்சு தெரியுமா, நீ என்ன வீட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி கேட்க. நைட் ஷூட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஷா சரி இவ்வளோ கால் அடிபட்டிருக்கா அப்புறம் எதுக்கு அங்கே இருக்கா, நீ கிளம்ப வேண்டியது தானே வீட்டுக்கு, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. கூட்டிகிட்டு போக யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷாவா ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக ரேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் தான் ஃபோன் எடுக்கலையே, வைங்க ஃபோனை ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து கடுப்புலேயே காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இப்போனாச்சும் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நான் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சரி ஜின்னுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஜின்னுமே வந்துட்டு மறுபடியும் ஷாக்கு கால் பண்ணுறாங்க. ஷா வந்து இந்த டைம் கால் எடுக்கல. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு இது ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வாங்க அப்படி சொல்லுவோம். நம்ம ஷாவுமே கொஞ்சம் அப்படி தாங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே அந்த இதில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலம் வந்து பக்கத்தில் இருந்த வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க வந்து கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் யார், அவங்க வந்து ஷூட்டில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லவும் இல்லை நீங்கள் எனக்கு அந்த ஷூட்டோட லொக்கேஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்துட்டு அவங்களுமே சென்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு அதாவது அவங்களோட அந்த டச்சப்பு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து
மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து கால் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து அமுச்சு விட்டாங்க. ஸோ லொக்கேஷனுமே நம்ம வந்து ஜின்னும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அவருமே கார் ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. ஸோ வந்துட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் தான் அந்த ட்ராவல் இருக்கும். ஸோ அவருமே வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு எங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு டைலாக், ஏதோ ஒரு கோவமாக பேசுகிற ஒரு டைலாக் போல் அது வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதாவது பாதி தான், ஏன்னா ஃபேஸு இது மட்டும் தான் தெரியும். அந்த ஃபேஸோட ரியாக்ஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் கால்லாம் பெருசாக வந்து தெரியாது, அவங்க எப்படி நின்றாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபேஸோட ரியாக்ஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜூம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஷாவுமே வந்துட்டு அப்படி டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களால நிற்க முடியல, அது நல்லாவே தெரியுது. ஜின் நல்லா நோட் பண்ணிட்டாரு. ஜின் வந்து வேகமாக போகிறாரு. கரெக்டாக அந்த வந்து ஷார்ட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லவும் நம்ம வந்து ஷாவா ஐயோ சேரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து சேர் இருக்க டேரெக்ஷனுக்கு வந்து போகிறாங்க. அவங்களால முடியல, கால்லாம் செம்ம வலிக்குது. போய் உட்காரலான்னு போகிறாங்க. கரெக்டாக வந்துட்டு ஜின் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம வந்துட்டு ஷா வந்து அவங்களால நம்பவே முடியல. தூக்க கலக்கத்தில் இருக்கனால அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு கண்ணெலாம் தேய்ச்சிட்டு ஜின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப கேட்குறாங்க. வா போகலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்து ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஷூட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணேன்னா வேகமாக போயிட்டு டேரக்டர்கிட்ட இந்த மாதிரி கால் அடிபட்டிருக்கு, நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்ன சொல்கிறீங்க, கால் அடிபட்டிருக்கா மேம், எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக ஷாக்கிட்ட வந்து மேம் உங்களுக்கு கால் அடிபட்டிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அது ஃபைட் சீனில் லைட்டாக அது ஒன்றும் இல்லை, சும்மா கால் கொஞ்சம் சுலுக்கிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை மேம். நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் அப்பயும் வந்துட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணியிருப்போம்ல. இல்லை இட்ஸ் லாஸ்ட்டு இது ஷார்ட் தானே, இதை போய் எதுக்கு தள்ளி போடணும், பரவாயில்ல நான் அவ்வளோதானே முடிஞ்சில்ல, இன்னும் கொஞ்சம் சீன் தானே, நான் நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜின்னா வந்துட்டு அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை, ஜின்லாம் காதலே வாங்கலை, நான் கூப்பிட்டு போகிறேன் சார், ஷூட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின் என்ன பண்ணுறாருன்னா ஷாவோட பேக் அவங்க திங்ஸ்லாம் என்னென்னு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து காலையில் வரும்போது ஷூட்டுக்கு கிளம்பும் போதே அங்கே போயிட்டு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு தான் வருவாங்க, எந்த கான்ஸ்டியூமில் போகிறாங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜினுக்கு வந்து டிட்டோ தெரியும். ஏன்னா ஜின் வந்து நோட் பண்ணுவார். அவருக்கு லவ்லாம் இருக்குது, பட் வந்து சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு விஷயம் வந்து சம்திங் வந்து இதாகுது, கிளாஷ் ஆகுது, அதனால தான் சொல்ல மாட்டாரு. ஸோ எல்லாம் நோட் பண்ணியிருப்பாரா. வேகமாக அந்த பேக்கில் வந்து ஷா கொண்டு வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் வந்து சம்திங் அந்த மொபைலு, அப்புறம் ஹெட்செட்டு, சம்திங் நிறைய வாட் பேட் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஷா கிட்ட கையை நீட்ட வந்து ஷா வந்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையை வந்து பிடிச்சி மெதுவாக கூட்டு போகிறாரு. ஏன்னா கால் அடிபட்டிருக்குன்னு தெரியுமா, அதனால மெதுவாக கூட்டு போகிறாரு. ஷா வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாங்க, அவங்களால முடியல, ரொம்ப வலிக்குது. பிகாஸ் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டே வேறு ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours தான் வந்துட்டு சுளுக்கு விழுந்தது கூட வந்து யார்கிட்டையும் காமிக்காமல் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அதில் வந்து அவங்களால ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஜின் இதை பார்க்குறாரு. ஸோ வந்து ஜின் வந்துட்டு ஷாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு செகண்ட் பார்க்குறாரு. நம்ம ஷாக்கு வந்து அது தெரியல. அவங்க அப்படியே நடக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேக்கை வந்து அவர் மாட்டிட்டு ஷாவை வந்து லிஃப்ட் பண்ணிடுறாரு, தூக்கிடுறாரு. பிரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிடுறாரு மனுஷன். வந்து ஷா வந்து அப்படி கண்ணெலாம் இழை ஜின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ வந்து ஜின்னு என்ன அடிபட்டிருக்கு, ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் கூட என்ன சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டிங்கள்ல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஷா வந்து கேட்குறாங்க நம்ம ஜின்னை பார்த்து. நம்ம வந்து ஜின்னும் இப்போ நீ சைலண்ட்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், இல்லைன்னு வச்சுக்கோவே எங்கேயே போட்டு போயிடுவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஷா வேணாம் நீ ஹெல்ப்பாகவே பண்ணு, அட்லீஸ்ட் அதனாச்சும் பண்ணுறீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஃபுல்லாக வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஜின்னுமே வந்துட்டு ஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செம்மையாக திட்டுறது, லூசாமா நீ இவ்வளோ நேரம் வந்துட்டு நின்றுட்டுருக்கா, இருக்கிற வந்துட்டு கால் பாரு எப்படி வீங்கி இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின்னு நல்லா திட்டுங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாவா ஜின்னை பார்த்து பப்பியஸில் வந்துட்டு திட்டாரு, நீ ஏதாவது கேட்க மாட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன நீங்கள் திட்டுங்க சார், என்னால் தான் திட்ட முடியல, நீங்களாச்சும் திட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு, கையில் பேக்கை வந்து வச்சுட்டு. அதை வந்துட்டு நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு திட்டலாம் வாங்கிட்டு, சார் ரொம்ப பெயினாக இருக்குது, அட்லீஸ்ட் பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் திட்டலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ ரொம்ப பெயினாக இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவருமே வந்துட்டு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவர் டாக்டருமே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்லாம் வந்து போட்டுட்டு சரி ஓகே வந்துட்டு நீ ஒரு 2 days வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஸோ வந்துட்டு ரொம்ப வந்து
ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜீன் என்ன பண்ணோன்னா ஷாவை கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து கார் டிரைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து ஜீன் வந்து கேட்குறாரு, சரி அட்ரஸ் சொல்லு, நான் வீட்டில் போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம வந்து ஷா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அட்ட பாவி, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, ஏன் வீடு தெரியாத உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து லுக் இருக்குது. செலிபிரிட்டி தாண்டி உன் பின்னாடி நான் இத்தனை வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கேனே, ஒரு டைம் கூடயாடா என் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நான் வந்து ஷா என்ன பண்ணி தொலையுது, நீ காதலிச்சா தானே அதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன், சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு டேரக்ஷன் சொல்கிறாங்க. அவருமே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக அந்த வீட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துது. நிற்கிறாங்க, கார் வந்து நிற்கிது. ஸோ வந்து வீட்டில் வந்து அம்மா அப்பா 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து ஷாக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்டு பழகிருக்குமா அவங்களுக்கு. அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டு தான் வந்து தூங்குவாங்க. டைம் பார்த்தா ஒரு 10:30 அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. 10:45 சம்திங் அந்த மாதிரி ஒரு 11 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. கார் சவுண்டு கேட்டோன்னே, என்ன ஷா இன்னைக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஷாவை தூக்கிக்கிட்டு ஹேண்ட்பேக் வந்து ஷோல்டரில் மாட்டிட்டு அவர் வந்து அப்படியே ஷாவை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்து அதாவது டோர் ஃபுல் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ வந்து பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா, டோர் ஃபுல் ஓப்பனில் தான் இருக்கும். தூங்க போகும்போது தான் வந்துட்டு லாக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஃபுல் ஓப்பனில் இருக்கனால வந்து அப்படியே வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தாலே வந்துட்டு ஷாக்கு. ஏன்னா யாரோ நம்ம பையனை தூக்கிட்டு, நம்ம புள்ளைய வந்துட்டு ஏதோ ஒரு பையன் தூக்கிட்டு வரானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து யாருப்பா நீ, என்னாச்சு இவளை ஏன் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, என்னப்பா ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆண்டி ஆண்டி ரிலாக்ஸ், காலில் ஜஸ்ட்டு சுளுக்கு விழுந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். ஸோ வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் தூக்கிட்டு வரேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவள் ஓகே தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அப்படியாப்பா சரிப்பா, ஆண்டி இவளோட ரூம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்ஸ்டர்ஸில் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்ஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு 25 30 படிக்கட்டு இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னே இப்போ இதெல்லாம் நான் ஏறி போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரி ஓகே, வேறு வழி இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு மெதுவாக தூக்கிட்டு போகிறாரு. நம்ம வந்து ஷாக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு வலிக்குது, அதாவது நீ ஹெல்ப் தான் பண்ணுற, பட் இருந்தாலும் எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணுறல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, ரசிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜின்னுக்கு அது வந்து தெரியுது. பட் ஜின்னு என்ன பண்ணுறேன்னா அது தெரிஞ்சும் தெரியாமல் அவர் அப்படியே கண்டும் காணாமல் அப்படி வந்துட்டு இருக்காரு. அவர் மெதுவாக போயிட்டு அப்படியே வந்துட்டு ஷா வந்து படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு வந்துட்டு ஷா எப்படி சொல்கிறது, ஷாவோட அந்த பேக்கில் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதெல்லாம் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு ஸோ அந்த பேக்கில் இருக்க மொபைல் எடுத்து வெளியே வைக்கிறாரு. உன் மொபைல் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு, சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் வந்து ஆன்ட்டி ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷா என்ன பண்ணாங்க, ஷாவை வந்து உட்கார வச்சுட்டு அவர் வந்து எப்படியே ரூமை விட்டு வெளியே போக போகிறாங்க. நம்ம வந்து ஷா இல்லை ஜின்னை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்து ஜின் திரும்பி பார்த்துட்டு எதுக்கு, இல்லை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அதுவும் என் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டால, அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணேன்னா கீழே போகிறாரு. கீழே போயிட்டு அதாவது ஷாவோட அம்மா கிட்ட, ஆண்டி அவள் இன்னும் சாப்பிடல, டேப்லெட்லாம் அங்கே நான் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, ஸோ வந்து அவங்களுமே வந்துட்டு சரிப்பா கொடுக்குறேன், ஆண்டி சொல்ல மறந்துட்டேன், 2 டேஸ் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, தப்பி தவறி கூட அவர் ரூம்லேருந்து வெளியே வர விடாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா, அவள் எங்கேயும் போக வேண்டாம், ஸோ வீட்லேயே பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, ஸோ வந்து அவங்க அம்மா வந்து சரிப்பா அவளை நான் எங்கேயும் அனுப்பலை அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பாய் அங்கிள் பாய் ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவராக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. இப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு புரியுது, பரவாயில்லையே நம்ம பொண்ணு நல்ல பையனை தான் பார்த்துருக்கா போல இருக்கே அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல, நீங்கள் எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த பையன் தான் வந்து நம்ம பொண்ணு லவ் பண்ணுறான்னு, பார்த்தாலே தெரியல, உன் பொண்ணு நல்லா ஜம்முன்னு கழுத்தில் வந்து கையை சுற்றி போட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே தெரியாடி அவன் வந்து லவ் பண்ண பையன் சொல்லிட்டு, அதை வச்சு தான் சொன்னேன், சரி சரி போ ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடு, எல்லாம் போனவன் காரில் போனவன் ரிட்டன் வந்துட்டு என்ன ஆண்டி இன்னும் சமைச்சு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாலும் கேட்பான், போடி அப்படின்னு மாதிரி சொல்ல, இப்போ அந்த பையனும் நம்ம பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதில் உனக்கு டவுட் இருக்கா, எந்த பையன் இப்படி வந்து மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமையாக படிக்க வச்சு இந்த மாதிரி 2 டேஸ் அவளை வெளியவே அனுப்பாதீங்க, டேப்லெட் கொடுங்க சாப்பாடு கொடுங்க யார் சொல்லுவாங்க, ஓரளவு பார்த்துக்கோங்க ஆண்டி அப்படின்னு, இவ்வளோலாம் கட்ட நைட்டு ஆர்டர்லாம் யாரும் போட மாட்டாங்க, போய் சாப்பாடு கொடு ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல,
அவங்களுமே போயிட்டு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு ஷாக்கு வந்து கொடுக்குறாங்க. ஷாவுமே வந்துட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பி. என் ஜின் எனக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்தான், எனக்காக என்னை தூக்கிட்டு வந்தான், என்னை வந்து டாக்டர் கிட்ட வந்துலாம் கூப்பிட்டு போய் காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து ஒரு மாதிரி அடி ஹெவனில் இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்களா. நம்ம வந்து அம்மா ஃபீட் பண்ணி விடுறாங்க, அவங்களுமே சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் கொடுக்கும் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அப்படியே ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவர் மைண்டில் ஷாவோட ரூமில் ஒரு விஷயம் பார்த்துருப்பாரு. ஸோ என்னென்னா வந்துட்டு வாலில் வந்து ஜின்னோட ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் வந்து ஜின்னுக்கே தெரியாமல் வீட்டுக்கு வந்தப்போலாம் ஃபோட்டோ எடுத்தது. அதாவது அந்த ஃபோட்டோனா செல்ஃபி மாதிரி இருக்கும். அதாவது ஜின்னு வந்து பேக் சைடில் நிற்பாங்க. ஸோ வந்து ஜின்னு வந்து குக் பண்ணி சம்திங் ஏதாவது க்ளீனிங் ஒர்க் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம், ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படியே பக்கத்தில் உட்காந்து அப்படியே அவருக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ரசித்து எடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஜின்னு வந்து லைட்டாக நோட் பண்ணியிருப்பார். ஸோ வந்து அதில் வந்து ஜின்னோட ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, அங்கங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட எடுத்த வந்துட்டு அராத்தான ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு கிளிப்ஸ்லாம் இருக்குது. அது எப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேமாக வச்சுருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அவங்க அம்மா அப்பா அக்கா மாமா அந்த அக்கா பையன் கூடலாம் எடுத்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் வந்து அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி டச்சாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா வந்து அப்போது நீ என்னோட தம்பி என்னை எல்லாருமே உன் ஃபேமிலியாக பார்க்குறியா, அதனால தான் அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ்க்கு நடுவில் எங்கள் ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அதை அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இன்னும் வந்து அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு அவர் உருவாக்கி வச்சுருக்கிறது பெரிய சுவரில், அந்த சுவரை வந்து தாண்டி வரணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவர் அதை அப்படியே யோசிச்சிட்டே மெதுவாக அப்படியே அவர் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் மைண்டில் நிறைய விஷயம் ஓடுது. நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ ஷா அப்படி இல்லையா, ஷா உண்மையாகவே நம்மளை ஃபேமிலியாக தான் பார்க்குறா, நம்ம பிரதர்ஸையும் ஃபேமிலியாக தான் பார்க்குறாளா, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு. ஸோ இப்படி தான் அவர் வந்து யோசிச்சிட்டே வந்துட்டே இருக்காரு. அப்படியே இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்படியே வந்து படுத்திருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. பிகாஸ் வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்போ தான் வந்திருப்பாங்களா, வந்து அப்படியே படுத்திருக்காங்க. மார்னிங் சொன்னது இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான், அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான், எல்லா மூவியும் ஓல்டு மூவியில் இருக்க எல்லா டைலாகுமே அவனுக்கு தெரியும். அந்தளவுக்கு அவன் உங்கள் மேலே வந்து பைத்தியமாக பார்ப்பான். எங்களுக்கே அந்த டைலாக் ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்காங்களேன், அந்த அளவுக்கு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இப்போ வேற உங்களோட மூவியெல்லாம் ஒரு ட்ராமா ரிலீஸ் ஆக போது, சுத்தம் எனக்கு தெரிஞ்சு அதை ரிப்பீட்டட் மூடில் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா. அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே வந்து அப்படி சொல்கிறது ஸ்வீட்டி அப்படியே அந்த சீலிங்கை பார்த்துட்டு ஃபேன் ஓடிட்டுருக்கு. அப்படியே அந்த சீலிங்கை பார்த்துட்டே அப்படியே வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இதுக்காக தான் இந்த ஃபீல்டை விட்டே போனேன். என்னை வந்து ரசித்த ஃபேன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் என்னால் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி ஒரு மாதிரி கூனி குறுகி நின்றக்கூடாதுன்னு தான் இந்த ஃபீல்டை விட்டு போனேன். இப்போ மறுபடியும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். எனக்கு இருக்க இஷ்யூனால் இதே மாதிரி இவ்வளோ லாயலாக இருக்க ஒரு ஃபேன்ஸு, ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து நான் ஹர்ட் பண்ணிடுவேணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே டைம் இவ்வளோ வருஷம் ஆனாலும் எனக்காக வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா, என்னை ரசிக்கக்கூடிய எனக்காக இருக்கவங்க வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சொன்ன சில விஷயங்களும் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை பிடிக்காம தான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ராமாவில் நடிக்க வந்தப்போ சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஸோ வந்துட்டு நான் விட்டு போன ஒரு விஷயம் நான் விட்டதாகவே இருக்கட்டும், திரும்ப எதுக்கு நான் மறுபடியும் அதை டச் பண்ணணும், திரும்ப நான் எதுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிக்காம தான் அந்த விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆக்டிங்கில் ஃபுல்லாக ஹாப்பி மூடில் ஃபுல்லாக சிரித்து அவங்க ஹாப்பியாக வந்து அதை நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன்னை நான் பார்த்ததில்ல ஜேகே, நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல, பட் உன்னால் நான் ஒரு விஷயம் நியூவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதாவது யாருன்னே தெரியல, அவங்கள பார்த்தது கூட இல்லை, ஆனால் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதாவது கான்செப்ட் போயிருப்பாங்க, இதுதான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. அதனால வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து அதை அப்படியே நினச்சிட்டே வந்து அவங்க அப்படியே படுத்திருக்காங்க. பட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் தினமும் கால் வரும். ஸோ வந்து எப்போ கடனை கட்ட போகிற அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பேடெல்லாம் பேசுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நைட் டைம் வந்துட்டு டோரை தட்டுறது, இப்போ நீ மட்டும் காசை கொடுக்கலன்னு வச்சுக்குவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. இத்தனைக்கு அது ரெண்ட் ஹவுஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கனால, ஏமா நீ இவ்வளோ பேர் கடங்காரங்களாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, ஸோ வந்துட்டு நீ வீட்டை காலி பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த சைடு வேறு ஒரு ப்ரெஷர் போயிட்டே இருக்குமா. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன நிம்மதினா சொன்ன சில விஷயங்கள் அது மட்டும் தான். ஸோ அவங்க அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே வந்து படுத்திருக்காங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு அவங்க அப்படியே படுத்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வந்துட்டு
ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஸ்ரீயோட வீட்ல ஸ்ரீ வந்து அப்படியே அவங்களோட ஹால்ல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்விடேஷன் கார்டு ஒண்ணு இருக்கு. அது இன்விடேஷன் என்னன்னா வந்துட்டு, அவார்ட் ஷோக்கான இன்விடேஷன். அந்த இன்விடேஷன பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பிகாஸ் அந்த இன்விடேஷன் எதுக்குன்னா வந்துட்டு, அந்த அவார்ட் வந்து ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், குடுக்கணும். ஸோ வந்து அத வந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க. அதில வந்து ஒரு நேம் மட்டும் இருக்கு. கங் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு பேர் இருக்கு. ஸோ வந்து மிஸ் கங் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பேர் இருக்கு. அவங்க தான் இப்ப இருக்க டாப் ஆக்டர்ஸ்ல ஒருத்தவங்க. ஸோ அவங்க செம்மையா நடிச்சிட்டுருக்காங்க. அதுவும் வந்து ஒரே வருஷத்துல இவ்ளோ ஹிட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு 4, 5 மூவியெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அது அது அதோ அத வந்து அத டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாரி இந்த மூவிலாம் இருக்கு. இதெல்லாம் பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கான வந்து இன்விடேஷன் கார்டு, அதோட பேப்பர்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்களா. இத வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு சின்னதா ஸ்மைல் வருது. பிகாஸ் ஆஃப் த ரீசன் அந்த மூவி நேம் எல்லாமே ஸ்ரீ நடிக்க வேண்டிய மூவி. ஸ்ரீ வந்து ஓகே சொல்லி கமிட் ஆன மூவிஸு. அது அப்படியே கேன்சல் ஆயிருக்கும். அந்த 1 இயர்ல எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மூவிஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கும். அந்த மூவி எல்லாமே இவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. ஸோ கங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இத வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஃபோட்டோ அதாவது அந்த பொண்ணோட ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து லேப்டாப்ல போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் இருக்கு. இன்விடேஷன் கார்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அப்படியே வந்துட்டு இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. என்ன நடக்குது நம்மள சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவங்கலாம் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்துட்டு மெய்ட் ஆன்டி இருக்காங்க இல்லையா? மெய்ட் ஆன்டி வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு மைண்ட் அப்செட்ல வந்துட்டு அவங்க அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரி காண்டாகுது. அவங்களுமே வேற வழி இல்லையா, சரி ஓகே காலேஜ் வேற இருக்குன்றாளே, சரி ஓகே படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அந்த எப்படி சொல்றது? லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுமே படுக்குறாங்க. அவங்களுக்கா ஒரு மாரி என்ன ஆயிருக்கும் அந்த மூவில? அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவங்க அத அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டு அந்த மூவில என்ன இருக்கும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஷிகாக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஷிகா இந்த மாரி மூவி ஸோ வந்துட்டு நான் பாதியிலேயே வந்துட்டு இவ தூங்கிட்டா அப்படிலாம் மாரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு டெக் பண்ணி அனுப்பிக்கிறாங்க. ஸோ வந்து ஷிகா வந்து தூங்கியிருக்க மாட்டாரு. அவர் முழிச்சு தான் இருந்திருப்பாரு. ஸ்டூடியோல ஐ மீன் அதாவது அவங்க வீட்லயே வந்துட்டு குட்டியா ஒரு ஸ்டூடியோ மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு அவர் வந்து ஜஸ்ட் கிட்டார வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கரெக்ட்டா நிவியோட மெசேஜ பார்த்தோனே வந்துட்டு அவர் அத நோட் பண்ணிட்டு, ஸோ வந்து பார்த்துட்டு அவருக்கே சிரிப்பு வந்துடுது. "இந்த மூவி இப்ப தான் பார்க்குறியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா வந்து கேட்கா, "ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்குள்ளாடி இவ தூங்கிட்டா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "இப்ப என்ன அந்த மூவி உனக்கு பார்க்கணுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா கேட்குறாரு. "ம், ம், ம் பார்க்கட்டும்" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "சரி ஓகே நீ வீடியோ கால் வா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "என்ன?" அப்படின்ற மாரி சொல்ல, "ம் வீடியோ கால் வந்துட்டு படத்த போடு. நானும் உன் கூட சேர்ந்து உட்காந்து பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "உண்மையாவா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி எக்ஸைட்டா கேட்டுட்டு இருக்காங்க. "ம் ஆமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். நீ ஆன் பண்ணு. அம் நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு பார்க்கலாம்" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்து நிவிக்கு செம்ம ஹாப்பி. வேகமா வந்துட்டு கால் வந்து ஷிகாக்கு பண்றாங்க. ஷிகா ஸ்டூடியோல உட்காந்துருக்காரா. ஸோ அவருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. நிவியா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா அப்படியே வந்துட்டு அ ஷிகாவ பார்க்கல. அவங்க வந்து டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி மூவிய போட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஷிகாவா நிவி பண்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேமரா. அதனால அவங்க பண்றத பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. ஒரு மூவிக்கு இந்த போராட்டமா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ வந்து ஷிகாவ பார்த்து ஓகே பார்க்கலாமா? அப்படின்ற மாரி வந்து கேட்க, சரி ஓகே. ஆனா ஆஃப் மூவிலேருந்து தான் போடுவேன். பரவாயில்லையா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க எதுல விட்டாங்களோ அதுலேருந்து தான் பார்ப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி அந்த மூவி பார்த்துட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம் நீ போடு அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஓ! அப்படியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவங்களுமே ஓகே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, மொபைல் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு, ஆப்போசிட்ல வந்துட்டு வைக்கிறாங்க. அதாவது அந்த சைடு வந்துட்டு நம்ம ஷிகா வந்துட்டு அவரோட லேப்டாப்ல அந்த மூவிய போட்டாரு. இந்த சைடு வந்து நம்ம நிவி வந்து அவங்களோட லேப்டாப்ல அந்த மூவிய போட்டு கரெக்ட்டா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மேல வந்துட்டு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஷிகாவுமே வந்துட்டு அதாவது அவர் மூவியெல்லாம் பார்க்கல சத்தியமா. அவர் வந்து நிவிய பார்த்துட்டு இருக்காரு. நிவிக்கா வந்து இங்க பாரு இந்த சீன் எப்படி இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா கிட்ட வந்து அந்த எக்ஸ்போஸ் பண்ணி சில விஷயங்கள் இந்த டயலாக் நல்லா இருக்குல்ல, அந்த டயலாக் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாளா, அந்த மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஷிகாவுமே வந்து கம்பெனி குடுத்துட்டு இருக்காரு. இப்படியே அந்த நைட் டைம் வந்து போகுது. ஓகே கிளாஸ் இருந்து பாட்ட வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டு இப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.